இது பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்துறத பத்தின ஒரு சின்ன சுருக்கம். அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்துறது எப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க இல்லையா? அதோட முக்கியத்துவம் என்ன? சில சந்தேகங்கள் இருக்கும். அதையெல்லாம் பத்தி தான் இப்ப சுருக்கமா பார்க்க போறோம். முதல்ல டைமும் தயாராகிறதும். பிரம்ம முகூர்த்தம்னா பொதுவா அதிகாலை 3 மணிலிருந்து சூரிய உதயம் வரைக்கும் சொல்வாங்க. ஆனா நடைமுறைக்கு நீங்க ஒரு காலையில 4 மணிலிருந்து 5:30 மணிக்குள்ள ஏத்துனா சரியா இருக்கும். முடிஞ்சா குளிச்சுட்டு ஏத்துறது ரொம்ப நல்லது. முடியலையா பரவாயில்ல, பல் தேய்ச்சிட்டு முகம் கை கால் நல்லா கழுவிட்டு ஏத்துங்க. ஆனா இது குளிக்க முடியாதவங்களுக்கு மட்டும்தான், சரிங்களா? பூஜை செய்யற இடத்த மட்டும் அப்போதைக்கு சுத்தம் பண்ணிட்டு சின்னதா ஒரு கோலம் போடுங்க. முதல் நாளே வீடெல்லாம் சுத்தமா இருந்தா காலையில அவசரப்பட தேவையில்ல. ரெண்டாவது, எப்படி விளக்கு ஏத்தணும்னு பார்க்கலாம். 1 ஏத்துறத விட 2 இல்லன்னா 5 தீபம் ஏத்துறது சிறப்புன்னு சொல்றாங்க. நெய் ஊத்தி ஏத்துனா ரொம்ப விசேஷம். இல்லனா நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம். வீட்ல மத்தவங்க தூங்கிட்டு இருந்தா கவலைப்படாதீங்க. அவங்க படுத்திருக்கிறது பூஜை இடத்துக்கு நேரா இல்லைன்னு பாத்துக்கிட்டு தாராளமா ஏத்துங்க. தனியா பூஜை ரூம் இருந்தா இந்த கவலையே இல்ல. கடைசியா விளக்கு ஏத்துன அப்புறம் என்ன செய்யணும், என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு பாப்போம். விளக்கு ஏத்திட்டு உடனே போய் தூங்கிடாதீங்க. அதாவது உடம்பு சரியில்லாதவங்க, வயசானவங்க, கர்ப்பமா இருக்கிறவங்க தவிர மத்தவங்க. ஏன்னா அது தேவர்களை வரவேற்றுட்டு நாமளே அவங்கள திருத்தி அனுப்புற மாதிரி ஆயிடும். முடிச்சிருந்து உங்க வேலைகளை பாருங்க. இந்த வழிபாட்டால வாழ்க்கையில வெற்றி, வளம், ஆரோக்கியம், மன அமைதியெல்லாம் கிடைக்கணும். நீங்க நினைக்கிறத ஈஸியா அடைய முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இது ஆண்கள் பெண்கள் யார் வேணும்னாலும் செய்யலாம். ஆக பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்தி வழிபடுறது நீங்க விரும்புற பலன்களை பெற்று வாழ்க்கையில உயர ஒரு சக்தி வாய்ந்த வழி.